வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு விருச்சிக ராசி மகர லக்னம்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கும்போது பூமி சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாவே இருக்கும். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இரண்டாம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் வேலையில் சின்னதாக ஒரு மன உளைச்சல் திங்கள் செவ்வாயில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள் உங்கள் முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு இப்போ 12 இருக்கும்பொழுது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறது எந்த விதமாக இதுவும் இல்லை. பட் அது என்ன பண்ணுறது, ஒன்று கடன் வாங்கணும், இல்லைன்னா அலைச்சல் ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளும் வெளியூர் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களுக்காக அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 11 இருக்கும்போது 10 இருக்கிற போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். பெரிய லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ போடுற எஃபோர்ட் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு ராசியிலே இருக்கும்பொழுது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கணிஞ்சு வரும். இதுவரை தள்ளிட்டு போயிருந்தாலும் இப்போ அது ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 8, 9ஆம் அதிபதியான சனி 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் பேய் கதை சொல்லி நம்மளை ஏமாற்ற பார்ப்பாங்க. ஸோ அது தேவையா, கரெக்டான ஆளாக நம்மளால் முடியுமாங்கிறத 1க்கு 4 வாட்டி யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 9ஆம் அதிபதி 2 இருக்கும்போது வெளிநாடு, நல்ல ஒரு வெளிநாட்டில் இருக்கும், நல்ல வருமானங்களை கொடுக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான குரு ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் வரும். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி, சூரியன் 3ஆம் அதிபதி 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள், முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் 2ஆம் அதிபதி உங்களுக்கு வேலை விஷயங்களில் திங்கள் செவ்வாயில் சின்னதாக ஒரு மன உளைச்சலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் சின்னதாக ஒரு மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, ராகு தசாபதி, ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பெரிய பெரிய பிளான் போடுவீங்க, பெரிய அளவில் வரணுங்கிற விஷயங்களாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபாரின் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சி நடந்து வரும். ஸோ அது மட்டும் இல்லை, புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல லீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது 3ல் இருக்கும்போது பெரிய முயற்சிகள், பெரிய விஷயங்களே அடித்து தூள் கலப்பிட்டு வரீங்க. ஒரு அசாத்திய தைரியத்தோடு சாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா 12, 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் 12 இருக்கும்போது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, குழந்தைகளோட ஒரு சுற்றுலா போகிறது, அலைச்சல்கள், வெளியூரில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்கும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இது பயங்கரமாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். பணம் இல்லை,
எனக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய சிக்கலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குங்க. இது வந்து எப்போ வருது அப்படின்னும் போது இந்த வைகாசி மாதம் வந்து வருது, அதுவும் மே 15. ஸோ மே 15 அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றைக்கி பார்த்து சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து மே 15ஆம் தேதி காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரொம்ப சுபமாக இருக்கும். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லி எல்லோருக்குமே ஒரு பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி விஷயங்கள் இருக்கும். பணம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறி இருக்குது, நிறைய பணம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வழிபாடு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயில்களுக்கு போகிறது, கொஞ்சம் பழைய விஷ்ணு கோயில் போகிறது ரொம்ப சூப்பருங்க. ஒரு 27 பூ வச்சுக்கோங்க கையில். ஏன்னா கவுண்டிங் வந்து நீங்கள் எண்ணிட்டீங்கன்னா இறைவனை நம்ம வழிபாடு பண்ணும்போது 1 2 பார்த்துட்டே இருப்போம், இறைவனை விட்டுருவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த விஷ்ணுவை வந்து நீங்கள் வந்து ஒரு 27 முறை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிவிட்டு ஒரு 27 முறை வந்து சுற்றணுங்க. ஸோ ஒவ்வொரு முறை சுற்றி வருமோ ஒவ்வொரு பூ வச்சுட்டு வாங்க. அந்த இறைவனை வேண்டுதல், அந்த இறைவன் உங்களோட மனதார உள்ளுக்குள்ளே ஒன்றி அந்த இறைவனை வணங்கிட்டு வாங்க. அதுவும் அன்றைக்கி அந்த 10:30 மணிக்குள்ளே மே 15 காலை 10:30 மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனை முடிங்க. 27 முறை வந்து வலம் வாங்க. வந்து நமஸ்கரிச்சுட்டு விஷ்ணுவை வந்து விஷ்ணுவோ கிருஷ்ணரோ எதானா இருக்கலாம், பட் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிற கோயில்களில், அதுவும் பழைய கோயிலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வணங்குனீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இரட்டிப்பில் நீங்கள் நினச்சதை விட பெரிய லெவலில் வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறுறது, பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முறையும் சொல்லிடுறேன், இது வந்து மே 15ஆம் தேதி அன்னைக்கு வருது, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது, அன்றைக்கி சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு பணம் மூட இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரார்த்தனையை விடாது பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் வராதுங்க, இது வந்து வைகாசி மாதம் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 மாதம் கழித்து தான் வரும். ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வணங்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜீவனன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.